ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா டெலிஷியஸ் க்ரீமி அண்ட் சீஸி பாஸ்தா தான் பண்ண போகிறோம். எஸ், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்தமாரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு பாஸ்தாவை தனியாக வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் பாஸ்தாவை போடணும். கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா அப்படி கிளறி கொடுத்துருங்க. இது ஒரு 90% வெந்தால் போதும். இப்போ நம்ம இன்னொரு பேனில் வச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துப்போம். அதுக்கு கொஞ்சோண்டு ஆயில் விட்டுருக்கேன். நான் என்னென்ன வெஜிடபிள் எடுத்துருக்கேன்னா, வீட்டில் இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், அப்புறம் பீன்ஸு, கேரட், இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. இதுவும் ஒரு 80-90% வெந்தாலே போதும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒயிட் சாஸ் பண்ணும்போது அந்த ஒயிட் சாஸோடு சேர்த்து இதெல்லாம் வதங்கணும். அதனால் இப்போ எல்லாமே ஒரு 3/4 அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிற பேலன்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுடுறேன். வெஜிடபிள்ஸ் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ஆஃப்லேருந்து ஒரு 3/4 குக்கானாலே போதும். அப்போ தான் வெஜிடபிள்ஸில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டாக தான் நான் கோஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கோஸ் சீக்கிரம் வதங்கிடும். அதனால் கடைசியாக மட்டும் கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தான் உப்பு போடுறேன். ஏன்னா நம்ம பாஸ்தாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஓகே, பாஸ்தா இப்போ லைட்டாக வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்து இப்படி பாருங்கள், நீங்கள் பிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா அது வெந்திருக்கும், ஆனால் ஃபுல்லாக வெந்திருக்காது. இந்த பதம் தான் நமக்கு வேணும். அப்போ தான் இது ஒயிட் சாஸ் பாஸ்தாவில் நல்லா மெஜ்ஜாகி அதுவும் வேகும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வெஜிடபிள் வந்துடுச்சு, வதங்கிடுச்சு. ஸோ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் பாஸ்தா பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு பட்டர் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். பட்டர் நல்லா உருகி வரும்போது நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். இதுக்கு நான் 1 கிளாஸ் அளவுக்கு பால் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுனது, காய்ச்சதை நான் ஆற வச்சுருக்கேன். ஸோ அந்த காய்ச்சி ஆற வச்ச அந்த பாலை இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதாவை ஆல்ரெடி பாலில் கொஞ்சம் நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். மைதாவை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அப்படியே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போவே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே பாருங்கள், தண்ணியாக இருந்தது இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே க்ரீமி பதத்துக்கு வரும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா க்ரீமி பதத்துக்கு வந்துடுச்சுன்னா இது கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு இதில் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு எப்போவுமே பார்த்து போடுங்க, ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் உப்பு தனித்தனியாக போட்டிருக்கோம். பெப்பர் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ஆரிகானோ கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே இந்த ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கூட நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வதக்கி வச்ச அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச அந்த பாஸ்தாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த க்ரீமி பாஸ்தா ரெடி ஆகிடும். அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குது. ஸோ டெலிஷியஸ் க்ரீமி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் சீஸ் நம்ம போடல. ஃபைனலாக சீஸையும் அப்படியே துருவின சீஸ் இருக்கு என்கிட்ட ஆல்ரெடி. ஸோ அந்த சீஸ் அப்படியே நான் மேலே கொட்டிடுறேன். அது இருக்கிற அந்த சூடுக்கே வந்து அந்த சீஸ் அப்படியே உருகி மெஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் நல்லா கலரி கொடுத்தீங்கன்னா மட்டுமே போதும், அந்த சூட்டுக்கே அது உருகிடும். ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணாலே போதும். ஓகே, பாருங்கள், இந்த டெலிஷியஸ் க்ரீமி அண்ட் சீஸி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை அழகாக எடுத்து சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது அப்படியே நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ஒயிட் சாஸ்னால் அது அப்படியே நல்லா ஜூஸியாக உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை பாப்பா நல்லா விரும்பி சாப்பிட்டா, கேட்டு வாங்கி சாப்பிட்டா. இதை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்தமாதிரி ரெகுலராக செய்ய ஆரம்பிப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதையும் இந்த கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.